இந்த உலகத்தில் உருவாக்குற எல்லா பொருளும் மறுசுழற்சி ஆகணும், ரீசைக்ளிங் ஆகணும்னா பூச்சிகளோட முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானதா சார். அது தேனீக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பூச்சியுமே இந்த பூமியோடைய சுழற்சிக்காகவும் இந்த பூமியை புனரமைக்கிறதுக்காகவும் கடவுள் இந்த பூச்சிகளை படைச்சிருக்கிறாரு. ஸோ பெஸ்ட்டுன்றது நேச்சுரலாக இந்த என்விரான்மெண்ட்டில் இயற்கை இறைவன் உருவாக்கிய ஒரு உயிரினம். ஸோ அந்த பெஸ்ட்டு இல்லைனா இந்த ரீசைக்ளிங் நடக்காது. ஆனால் இந்த பெஸ்ட்டை நாம் இன்னொரு விதமாக யோசித்தோம்னா, இந்த பெஸ்ட்டு நம்மளோட உணவுப் பொருட்களில் இருந்ததுன்னா, இந்த பெஸ்ட்டு நம்மளோட உணவுப் பொருட்களில் இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்கிரீட்டாக அந்த பெஸ்ட்டுடைய தன்மையினால், அதோடைய இன்வேஷனால் நம்மளுடைய உணவு பாதுகாப்பு இல்லாமல் ஆகிடுது. ஏன்னா பெஸ்ட் இஸ் பிகமிங் எ பாய்சன். ஓகேங்களா? அதில் இது ஃபுட் பாய்சன் நம்ம சொல்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இது பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்கிரீட்டா அண்ட் கண்டாமினேஷன் ஆஃப் தி இன்செக்ட். ஸோ இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, இது எந்தெந்த விதத்தில் கட்டுப்படுத்தலான்றது தான் எங்களுடைய பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் சார். பெஸ்ட் கண்ட்ரோல்ன்றது தனியார் மயமாக்கப்பட்ட